வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து இந்த மே மந்த் எப்படி இருக்குது, ஸோ லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ என்ன மாதிரி ஆயிருக்கு, ஸோ இந்த ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதோட நிலவரங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மூட்டைக்கு 10 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து மார்ச்லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து அதிகமாகிருக்கு. செட்டிநாடு சிமெண்ட் வந்து 340 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் 360 ரூபாயிலேருந்து 370 ரூபா வரைக்கும், ஜேஎஸ்டபிள்யூ 340 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. டால்மியா சிமெண்ட்ஸ் 330 ரூபாயிலேருந்து 340 ரூபா வரைக்கும், பிரியா சிமெண்ட்ஸ் 320 ரூபாயிலேருந்து 330 ரூபா வரைக்கும், ராம்கோ சிமெண்ட் 350 ரூபாயிலேருந்து 360 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ராம்கோலேயே கிரேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹையஸ்ட் கிரேட் வந்து இந்த ரேட்லேயும், லோவஸ்ட் கிரேட் வந்து கம்மியான ரேட்லேயும் விற்கிறாங்க. அடுத்து வலிமை வந்து 320 ரூபாயிலேருந்து 330 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 100 மூட்டையாவது மினிமம் வாங்கணும், அப்போ தான் வந்து இந்த ப்ரைஸில் தருவாங்க, இல்லைன்னா வந்து ரேட் வந்து அதிகமாகும். அடுத்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் பர் கேஜி நமக்கு டன்னுக்கு வேணும் அப்படின்னா ஒரு இன்டூ 1000 வந்து பண்ணிக்கணும். டாட்டா பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 ரூபாயிலேருந்து 77 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் ஜனவரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ 74 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும், ராணா 73 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும், அக்னி ஸ்டீல்ஸ் 74 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அம்மன் டிஎம்டி வந்து 75 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும், புல்கிட் வந்து 66 ரூபாயிலேருந்து 68 ரூபா வரைக்கும், ப்ரைம் கோல்டு 66 ரூபாயிலேருந்து 67 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ புல்கிட்டு ப்ரைம் கோல்டெல்லாம் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. பட் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக் வந்து கிளே பிரிக் வந்து 10 ரூபாயிலேருந்து 10 ரூபா 50 பைசா வரைக்கும், ஒயர் கட் பிரிக்ஸ் வந்து 11 ரூபா 50 பைசாலேருந்து 12 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது. எம்ஸோட ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கனால வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் வந்து 8 இன்ச்சு கல் 42 ரூபாயிலேருந்து 44 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச்சு கல் வந்து 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது பிளாக்ஸு. ஏஏசி பிளாக்ஸ் 6 இன்ச்சுகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 85 ரூபாயிலேருந்து 97 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து பிராண்டை பொறுத்து மாறும். லோக்கல் பிராண்ட் எடுத்திங்க அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்கும். இதே வந்து ரெனகான் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்திங்க அப்படின்னா, காவேரியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து லேட்ரைட் பிரிக்ஸ் 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும், ஹாலோ பிளாக் 6 இன்ச்சுகள் 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது அக்ரிகேட்டோட ப்ரைஸ். ஸோ அக்ரிகேட்டோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ 1000 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து குவாரி பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவாரி விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இப்போது இன்றைக்கி நேற்று வந்து ரீசெண்டாக குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து இன்னும் அமலுக்கு வரல. ஸோ குறைச்சாங்க அப்படின்னா இதோடலேருந்து 1000 ரூபா நமக்கு கம்மியாகும். அக்ரிகேட்டோட ப்ரைஸ் வந்து எம் சாண்ட் வந்து 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபா வரைக்கும், பி சாண்ட் வந்து 7000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா வரைக்கும் பர் யூனிட் வந்து விற்கிறாங்க. 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்லாம் வந்து 5000 ரூபாயிலேருந்து 5150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது வந்து கிரேவல் வந்து 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து மேடமன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பர் யூனிட்டுக்கு தான் வந்து விற்கிறாங்க. அடுத்து வந்து காங்க்ரீட்டு. ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் பார்த்தீங்கன்னா M20 கிரேட் காங்க்ரீட் 5400 ரூபாயிலேருந்து 5550 ரூபா வரைக்கும், M25 கிரேட் காங்க்ரீட் 5450 ரூபாயிலேருந்து 5600 ரூபா வரைக்கும், M30 கிரேட் காங்க்ரீட் வந்து 5600 ரூபாயிலேருந்து 5750 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸு. ஸோ இது வந்து இந்த எம் சாண்டெல்லாம் வந்து 1000 ரூபா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.